புளிப்பு ஏப்பம். இந்த புளிப்பு ஏப்பம் எதனால் வருதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தெரிஞ்சவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வீட்டில் சின்ன சின்ன வைத்தியம் செஞ்சுக்குவாங்க. இது தெரியாதவங்க நிறைய அவஸ்தைப்படுவாங்க. ஏன் இதெல்லாம் இந்த புளிப்பு ஏப்பம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, என்னவோ எல்லாமே நார்மலாக எல்லாம் சாப்பிட்றது ஐட்டம் தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. இதனுடைய செய்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், சரி அப்பப்போ தானே புளிப்பு ஏப்பம் வருது, உடனே டக்குன்னு ஒரு சோடா என்ன போடுவோம். இந்த சோடா எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் சோடா சாப்பிட்றதுக்கு பதிலாக எளிமையான விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் எந்த ஒரு தீங்கும் செய்யாது. நீங்கள் வெறும் வெந்நீரை வதப்பட்டி சாப்பிட்ற மாதிரி கடிச்சு குடித்து சாப்பிட்டீங்கன்னா போதும், இந்த வெப்பம் எல்லாம் டக்குன்னு அடங்கிடும். ஏன்னா சோடா எப்போ செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணோம். அதனால் வீட்டிலே நீங்கள் வெறும் வெந்நீர் சாப்பிட்டாவே போதும், எளிமையாக சரி செஞ்சுக்கலாம். இது போக இந்த வயிற்று பகுதியில் நீரெல்லாம் கெட்டு போயிடுங்க. சுரபிங்க கொஞ்சம் தரமாக இருக்கிற சுரபி நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த தரங்கு எப்போ கெட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த புளிப்பு எப்போ வர அதனுடைய சிக்னல் தான் நமக்கு காமிது வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போவோம். ஒன்று சிம்பிளாக வச்சுக்கினே இருக்கும். என்ன சிம்பிளாக என்ன இப்படி பார்த்திங்கன்னா, இந்த உறுப்புங்கள்லாம் உங்களுக்கு கொதறி போயிடும். அப்படியே கதை இன்னும் நம்ம உதட்டில் எல்லாம் சின்ன சின்ன புள்ளி அச்சரம் வைக்கிற மாதிரி உள்ளே கொதிரி போயிடும். கொதிரி போயிட்டு கொஞ்ச நாள் அப்படி பழக்கத்தில் போய்கினே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் புளிப்பு ஏப்பம். இது புளிப்பு ஏப்பம் வந்தாவே நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளாலே அது நுகர்ந்து பார்க்க முடியாது. நம்ம விட்ட அந்த வேப்பம் அந்த அளவுக்கு மிக மோசமாக கடுமையாக இது பாதிப்பு இருக்கும். இது சின்னதாக ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டு. இது வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாம். வசம்பு இருக்குது பாருங்கள், வழக்கு ஆமணுக்கு வழக்கில் அல்லது நெய் வழக்கு ஏற்றி அதில் சுட்டி கறி பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி கறி உப்பு, இந்த கறி உப்பு உங்களுக்கு கிடைக்குது, மூலப்பொருளாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வசம்பும் வாங்கிக்கோங்க. கறி உப்பு கூடன்னா 10 கிராம் ஒரு டப்பி கொடுப்பாங்க. அது சுத்திகரிப்பு முறையாக சுத்திகரிப்பப்பட்ட ஒரு கறி உப்பு. அதுக்கு பிளாக் சால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இது இவ்வளோலாம் எடுக்கவே தேவையில்லைங்க. சும்மா ஒரு 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 சிட்டிக்கு அளவுக்கு, ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு, ஒரு கிராம் அளவுக்கு கறி உப்பு, 1 கிராம் அளவுக்கு இந்த வசம்பு, நம்ம எரித்து வச்ச வசம்பு கருப்பாக இருக்கும், அது ஒரு கிராம் அளவுக்கு. பெருங்காயம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கை, நம்ம மூக்குப்பொடி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கை எடுத்து இதில் போட்டு நீங்கள் வாயில் போட்டு நீங்கள் சாதாரணமாக வெந்நீர் குடிக்கிறதா குடிக்கலாம். அப்படி இல்லையா பச்சை தண்ணி கூட குடிக்கலாம். பச்சை தண்ணி கூட இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் வெந்நீர் குடித்தா உங்களுக்கு டக்குன்னு அதனுடைய கேஸ் எல்லாம் ஒடிச்சிடும். அந்த புளிப்புத்தன்மையை சுத்தமாக மாறிடும். இதெல்லாம் எவ்வளோ எத்தனை நீங்கள்லாம் 1 மாதமோ 2 மாதம் கிடையாது, 5 நாள் 6 நாள் அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிடும். ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதெல்லாம். இப்போது தண்ணீர் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வெந்நீர் குடித்து பழக்கம் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு ஐடியா, அருமையாக ஒரு விஷயந்தான் இதுவும். மோர் எடுத்துவாங்க. மோரில் வெண்ணெய் இருக்கவங்க நல்லா அந்த மோர் கடாஞ்சி அது புற குத்துவாங்க. அந்த புற குத்தி எடுக்கிற மோர் அட்டகாசமாக நல்லா இருக்குங்க. வெண்ணெய் பசையாக இருக்காது. அதுவும் அந்த மோரும் நீங்கள் சாப்பிட்றது புளிப்பிடக்கூடாது. இதை இப்போ சொன்னது ஒரு கிராம் எடுத்து, நான் முன்ன என்ன சொன்னேன்னா அந்த அளவு எடுத்து அந்த மோரில் நல்லா கலக்கிட்டு பொறுமையாக நீங்கள் கடித்து சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா போதும். இந்த ஏப்பம் வரனால இந்த தொண்டைக்குழியெல்லாம் எரிச்சல் இருக்கும். அதே போல் மார்பகத்தில் நிறைய எரிச்சல் கொடுக்கும். நெஞ்சு பகுதியில் சென்ட்ரல் பகுதியில் நிறைய எரிச்சல் கொடுக்கும். இது ரொம்ப அதிகமாக யாருக்கெல்லாம் வரும்னு பார்க்குறீங்கன்னா, இந்த எண்ணெய் வஸ்துக்கள் துரிதமான உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய வரும். இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பும் செய்யும். அதெல்லாம் அவங்க சமாளிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் சமாளித்து போகிறதுனால தான் இது முத்தி போய் உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம், இந்த உணவு குழாயெல்லாம் உங்களுக்கு கொதிரி போடுற அளவுக்கு வேலை வச்சிடும். இதெல்லாம் எளிமையாக வீட்டில் செஞ்சிங்கன்னா மிக பக்குவமாக நம்ம இந்த பிரச்சனை வெளியே ரொம்ப ஈஸியாக வெளியே வரக்கூடிய முறை தாங்க இதெல்லாம். ஏற்கனவே இந்த புளிப்பு ஏப்பத்தை பற்றி பதிவு போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள்.
மேலும் இதுபோன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.